கடலூரில் சென்னை ஆவடி ஆயுதப்படையில் போலீசாக பணிபுரிந்து வந்த சோனியா என்ற பெண் காவலர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் அவரது தற்கொலைக்கு காரணமான ஆண் காவலர் கைது செய்யப்பட்டார். இவருக்கு 7 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி 6 வயதில் மகள் உள்ள நிலையில் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சோனியா கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் தனது மரணத்திற்கு தன்னோடு பணியாற்றிய காவலர் மட்டுமே காரணம், வேறு எந்த காரணமும் கிடையாது என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டார். அவரது உடலுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே தம்பி இறந்த துக்கம் தாங்காமல் அண்ணன் உயிரிழந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அணைக்கட்டு தாலுகா ஒடுக்கத்தூர் அருகே உள்ள கொட்டாவூர் கிராமத்தைச் சேர்ந்த உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளான 85 வயது ஜெயராமன் மற்றும் 80 வயது பலராமன் ஆகியோர் தங்களது மனைவிகள் இறந்துவிட்ட நிலையில் ஒரே வீட்டில் ஒன்றாக வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் அண்ணன் ஜெயராமன் விவசாயம் செய்ய சென்றிருந்த போது தம்பி பலராமன் இறந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அண்ணன் ஜெயராமன் இறந்த தம்பியின் முகத்தை பார்த்து கொண்டே துக்கம் தாங்காமல் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து ஒரே நாளில் உயிரிழந்த அண்ணன் தம்பிக்கு ஒரே வீட்டில் வைத்து சடங்குகள் செய்து கொட்டாவூர் சுடுகாட்டில் ஒன்றாக இறுதிச் சடங்கு செய்யப்பட்டது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.